வணக்கம் நண்பா. நாம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல இருக்க ஃப்ளைட் மோட யாருமே அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த ஃப்ளைட் மோட்ல இருக்கிற 3 அட்வான்டேஜ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய மொபைல்ல சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்குது. அந்த பட்சத்துல நீங்க மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதிகமான பவரை அது எடுத்துக்கும். அதனால உங்க பேட்டரி வந்து சீக்கிரமா இன்னும் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதில் நீங்க ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கிற எல்லா ஆப்ஸுமே அங்க வந்து ஸ்டாப் ஆயிடும். இதனால உங்களுடைய பேட்டரியில இருக்க சார்ஜ் வந்து குறையாம இருக்கும். இதுல 2வதா இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மொபைல்ல சார்ஜ் போடும்போது, நீங்க ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டு நீங்க சார்ஜ் போடுங்க. அப்படி சார்ஜ் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, பேட்டரி சீக்கிரமா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும். இதுவும் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே கான்செப்ட் தான். நீங்க ஃப்ளைட் மோட்ல போட்டதுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்க எல்லா ஆப்ஸுமே அங்க வந்து ஸ்டாப் ஆயிடும். சோ உங்களுக்கு சிக்னல் வந்து கிடைக்காது. அந்த பட்சத்துல உங்களுடைய சார்ஜ் வந்து ட்ரை ஆகாம கொஞ்சம் குயிக்கா சார்ஜ் ஆகும். இதுல 3வதா பார்க்க போற அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல்ல சிக்னல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற நேரத்துல நீங்க ஏதோ நெட் யூஸ் பண்றீங்க, இல்லன்னா யாராவது கால் பண்ண போறீங்க. அந்த சமயத்துல டவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. சிக்னல் வந்து சரியா கிடைக்கல அப்படிங்கிறப்போ, நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு மறுபடியும் நீங்க ஃப்ளைட் மோட டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்பீடாவும் கிடைக்கும். அதே சமயத்துல உங்க சிக்னல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாவும் கிடைக்கும். இந்த 3 டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதுல இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ட நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே நண்பா. இது மாதிரியான டிப்ஸ், ட்ரிக்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது ஒரு வீடியோவில் புதிய ஒரு தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.